ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளாக ஒரு டொமேட்டோ ரைஸும் அண்ட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் முட்டை வந்து பண்ணியிருந்தேன். வாங்க இது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து வச்சுருக்கேன். நான் ஒரு பொருளை ஆட் பண்ணும்போது அப்படியே நான் என்ன ஆட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்குன்ற நேரத்துக்கு நான் இந்த மாதிரி தான் சமையல் வந்து குக் பண்ணுவேன். இப்போ நான் வந்து தேவையான அளவு ஆயில் வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயுமே குக்கரில் எல்லா இடமும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு ஆயில் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், அதேமாரி 2 டம்ளர் அரிசிக்கு 4 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 4 தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன தக்காளி நல்லா கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். பெரிய தக்காளினா 3 சேர்த்து 6 தக்காளி வந்து எடுத்துருப்பேன். இப்போ அதுவும் நல்லா வந்து வதக்கியாச்சு. நான் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கல்லுப்பு இதே போதும் அப்படின்னு எனக்கு டேஸ்ட்டுக்கு இதே விட்டுருவேன். தேவை எனக்கு போடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நான் வந்து ஆட் பண்ணி போகிறேன். இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் அரிசி வந்து போட்டாச்சு. அரிசி போட்டு சிம்மில் வச்சுட்டேன். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்தேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நான் வந்து வைப்பேன் குக்கரில். இப்போ வந்து நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறதுனால நான் 4 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக நான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். 4வது டம்ளர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துருக்கேன். அது வந்து காமிக்க பாருங்கள். ஏன்னா அரிசி வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. கொஞ்சம் நெட்டாக்க மாதிரி எனக்கு ரைஸ் வேணுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். நல்லா குக் ஆகுனா நீங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுக்கும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துறதுனால 4 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்து ஒரு டம்ளர் வந்து வச்சுருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் எனக்கு. நான் இதை வந்து அப்படி ஆட் பண்ணிடுறேன். பிரியாணிக்கும் நான் இந்த அளவு தான் எப்பவுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் வாட்டர். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து 1 விசில் வந்தாலே போதும். நல்ல ரைஸ் வந்து நல்லா குக் வந்து ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து நல்லா பொடியாக சின்ன மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து வெண்டைக்காய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். நம்ம இதுமாதிரி பொரியலில் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் ரொம்ப கிறிஸ்பியாக வந்து பண்ணலை. அப்புறமா தேவையான அளவு ரெட் சில்லி பவுடரும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். சால்ட்டை ஏற்கனவே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இன்னும் கடலை மாவு ஆட் பண்ணும்போது அந்த பிசுப்பு தன்மை வரும் இல்லையா வெண்டைக்காயில், அது வந்து வரலை. இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. டக்குன்னு நம்ம ஏதோ சோம்பேறியாக இருக்கும், நம்மளால குக் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ சமைக்கணும் அப்படின்ற டைமுக்கு டக்குன்னு நான் வந்து இந்த மாதிரி ரெசிபி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். எப்பவுமே குழம்பு சாதம் சாப்பிடும்போது எனக்கு எப்பவுமே சமைக்கிறோம் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்ற டைமில் மார்னிங் இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். கம்பல்சரி முட்டையும் இருக்கும் இதுமாதிரி ரைஸ்லாம் பண்ணும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.